நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் இங்கிலீஷ் புத்தாண்டு தான் நம்ம பெருசாக கொண்டாடுறோம் 2025 26ன்னு. பட்டு உண்மையிலேயே நமக்கு எது புது வருஷம்னா, இப்போ தெலுங்கர்களாக ஆந்திராவாக இருந்தால் அவங்க வருஷப்பிறப்பு, தெலுங்கு வருஷப்பிறப்பு. அது கன்னடமாக இருந்தால் அவங்களுக்கான வருஷப்பிறப்பு, மலையாளமாக இருந்தால் அவங்களுக்கான விஷு அவங்களுக்கான வருஷப்பிறப்பு. அந்தந்த மொழிக்குன்னு ஒரு வருஷப்பிறப்பு இருக்கும். ரெண்டாவது, இதெல்லாம் பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. இதெல்லாம் பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போது இந்த மற்ற வருஷப்பிறப்பு எல்லாம் விட இந்த புது வருஷப்பிறப்பு, சித்திர வருஷப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு தான் நம்ம எல்லாருக்கும் ஜாதக ரீதியாக நம்ம வாழ்க்கைக்கு வாழ்வியல் ரீதியாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் ஒத்து போகும். எப்படி தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே போல் சித்திரா பிறந்துச்சுன்னா சூரியன் உச்சம் பெறுவார். சித்திரை மாதத்தை ஏன் வருஷப்பிறப்பு அப்படின்னு கணக்கில் வச்சாங்க? ஆதித்யாதி நவக்கோள்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். அந்த சூரியன் மேஷ ராசியில் உச்சம் பெறுகின்ற ஒரு மாதம் இந்த சித்திரை மாதம். அதனால தான் சித்திரை மாதத்தை வருஷப்பிறப்புன்னு வச்சாங்க. புரியுதுங்களா? அப்போ எல்லாமே ஜோதிட கணிதத்தின்படி நம்முடைய ரிஷிகள் நமக்கு போட்டு கொடுத்த கணக்கு வழக்குகள் தான். நம்ம ரிஷிகள் நமக்கு போட்டு கொடுத்த கணக்கு தான். அதுதான் இன்னி வரலும் 2000 4000 இல்லை 40,000 யுகங்கள் கடந்து 4 யுகத்தை கடந்து இன்றைக்கும் நிலைச்சி நிற்குதுன்னா அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகள். அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது? மெயினாக இந்த மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது? அதே போல் இந்த சித்திரை வருஷப்பிறப்பு எப்படி இருக்கும்? நிச்சயமாக குரு மாற போகிறாரு. இந்த பராபவ வருடம், இந்த வருஷத்துக்கு பேர் பராபவ வருடம். இந்த வருஷத்தில் 2 பெயர்ச்சிகள் உண்டு. ஒன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று ராகு கேது பெயர்ச்சி. அப்போ இந்த 2 பெயர்ச்சிகளை உள்ளடக்கிய இந்த பராபவ வருடம் மொத்தமாக இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? மெயினாக இந்த சித்திரை மாதம் அல்லது இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாருங்கள். தனுசு ராசி தமிழ் புத்தாண்டு. தனுசு ராசிக்கு என்னதான் அர்த்தாஷ்டம சனி இருக்கட்டும், சனி பகவான் 10வது பார்வையாக இப்போது தனுசு ராசிக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசி என்பவர்களே என்னுடைய நண்பர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஒரு 20 பிரான்ச்சு 25 பிரான்ச்சு வச்சுருக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வேர்ல்டு வைடு பிரான்ச்சஸ் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள்லாம் கூட தனுசு ராசிலே என்கிட்ட இருக்காங்க. என்னுடைய நண்பர்கள் ஒரு பெரிய நல்ல குடும்பத்தை சார்ந்தவங்க, வழியாக ஒரு ஹையர் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அப்போ ஒரு ஹையர் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க. அப்போ எப்பேற்பட்ட தனுசு ராசி அன்பர்களாக இருந்தாலும், உயர் பதவிகளில் இருந்தாலும், இல்லை உயர் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், சாதாரண ஒரு வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும், தனுசு ராசினா தற்சமயம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, தடுமாறுறாங்கன்னு அர்த்தம். அவங்களெல்லாம் யாரும் ஜெயிக்கவே முடியாது. அவங்கள எதிர்க்கு நிற்கக்கூடிய ஜாதகம் தோற்று போகும். இப்போ நான் சொல்கிறேன், என்னுடைய நண்பர்கள் அவங்க ஜாதகம்லாம் நான் பார்த்துருக்கேன். நண்பர்கள்னால் எப்படி நம்ம இடத்துல அவங்க ஜாதகம் பார்க்க அது மூலிமா அவங்க நமக்கு நண்பராக இன்னி வரை நம்ம அவங்க நண்பர்களாக வச்சுருக்குறோம். அப்போது அவங்க ஜாதகத்தை அவங்களுக்கெல்லாம் 6ஆம் அதிபதி ரொம்ப சிறப்பான முறையில் இருப்பார், 6லே இருப்பார். அந்த மாதிரி எதிரியால் ஜெயிக்க முடியாத ஜாதகங்கள் தனுசு ராசியில் நிறைய இருக்குது. அது மாதிரி தனுசு ராசி என்பவர்களை யார் எதிர்த்து நிற்கிறாங்களோ, எதிர்க்கிறவன் ஜாதகம் தான் தோற்று போகும். தனுசு ராசி என்பவர்கள் ஜெயிச்சிருவாங்க. இந்த மாதிரியான அதிர்ஷ்ட ஜாதகங்கள்லாம் கூட தற்சமயம் தடுமாறுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதில் எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க, கார்ப்பரேட் நிறுவனங்களை நடத்தக்கூடியவங்க இருக்காங்க, பெரிய ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மல்டி லெவலில் ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. ஒரு பேர் சொன்னால் நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும்.
தென்காசி போன்ற பகுதியில் ஒரு பெரிய ஐடி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்போது அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்தவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஏன் கல்வி நிறுவனங்கள் பெரிய யூனிவர்சிட்டி வச்சு நடத்துகிறாங்க, மெடிக்கல் காலேஜு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இன்ஜினியரிங்கு, ஸோ ஹாஸ்பிட்டல் எல்லாம் வச்சு நடத்துகிறாங்க. அப்போ எஜுகேஷன் செக்டர்ஸு, அரசியல், உணவகங்கள், சினிமா துறை, சேட்டலைட் சேனல்ஸ், மீடியா துறை, பத்திரிகைகள். அப்போ அந்த தனுசு ராசிங்கிறது ஒரு குருவுடைய ராசி. அது ஒரு குருவுடைய ராசி. அதாவது இவங்க அப்பா அந்த தொழிலை செஞ்சுருந்தாலுமே கூட இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை கிரியேட் பண்ணுவாங்க. பாரம்பரியமான தொழிலாக இருக்கலாம், இல்லை இவங்க தலையெடுத்து அப்பாவுடைய ஆசீர்வாதப்பா ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்பா வார்த்தையை கேட்டு இவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு குரு இல்லாமல் இந்த தனுசு ராசி என்பவர்கள் ஜெயிப்பது கிடையாது. ஒன்று அவங்க அப்பாவாக இருக்கணும், அம்மாவாக இருக்கணும், அண்ணனாக இருக்கணும். அப்புறம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இவங்களுக்கும் டஃப் கருத்து வேறுபாடு வந்துடும், அது விஷயம் வேறு. அப்புறம் தனுசு ராசிக்கு நிறைய விதமான நம்ம பலன் சொல்லலாம், டிஃப்ரெண்ட்டாக நம்ம பலன் சொல்லலாம். அப்போது அப்படியெல்லாம் உயர்ந்த ஜாதகமாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, இப்போது கஷ்டம், வெளியில் போய் மாட்டிக்கிட்டீங்க, வேலை செய்கிற இடத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க, படிக்கிற இடத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க, தொழில் செய்கிற இடத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க, குடும்பத்தில் போய் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல போய் நஷ்டம் சின்ன பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டீங்க, அல்லது ஒரு இட பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிட்டீங்க, மெயினாக வேலை செய்கிற இடத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க, வெளிநாடு போனீங்க, இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் போனீங்க, வெளியே வர முடியாமல் தவிக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய உயர்ந்த தன்மை எனக்கு தெரியும், எனக்கு புரியுது. நீங்கள் யாராக இருந்தாலும் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவோ அல்லது கால நேரங்களால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய தொந்தரவோ எதுவாக இருந்தாலும் பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உங்களை வாழ வைக்கும். சார், எல்லா தடையும் விலகும், கவலையே படாதீங்க. அதை மீறி தடைகள் இருக்குன்னா வாராகி அம்மா இருக்காங்க, அம்பாள் இருக்கா, வாராகி பூஜை இருக்குது, ஏன் கவலைப்படுறீங்க? ஒரே ஒரு பரிகாரம், எந்த எதிரியும் நம்ம ஜெயிக்க முடியும். கடுமையான கஷ்டங்களை கூட சுலபமாக கடந்து விடுவீர்கள். கஷ்டங்கள் விலகும், அற்புதங்கள் நிகழும், அதிசயங்கள் நடக்கும், நல்ல நன்மைகள் இருக்கும். கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே. அப்போ இதுக்கு மேலேயும் ஒரு கஷ்டம் இருக்குன்னா அதுக்கு உங்கள் பர்த்து சாட்டு தான் காரணம். அப்போ அதற்குரிய பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நல்லதே நடக்கும் தனுசு ராசி நேயர்களே.